புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ரா கோல்ட், ஹரீஷ், ராஜசேகர் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக பொறுப்பில் இருப்பவர், இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். முன்பு சென்னையில் நடந்த படுகொலையில் இந்த தங்க நிறுவனத்தின் பெயர் 2 நாட்களாக நாங்கள் இருந்தபொழுது அடிபடுகிறது. புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ரா கோல்ட், ஹரீஷ், ராஜசேகர் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா இல்லையா, ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா? 2 நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும். எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இதில் என்ன தலையீடு, இதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எவ்வளவு நாட்கள் வெகுஜன மக்களை, அரசியல் கட்சிகளை மிரட்டி, ஒரு பக்கம் ஏஜென்சிகளை வச்சு மிரட்ட வேண்டியது, இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளை கட்சிக்குள் சேர்த்து கொண்டு எல்லாரையும் பயமுறுத்துவது. எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில தலைவர்களாக இருக்கிறது, முக்கிய பொறுப்புகள். இந்த கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக முக்கிய பொறுப்பில் இருப்பவர், இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன செய்தியை இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், நாங்கள் இப்படிப்பட்டவரைத்தான் வைத்திருப்போம், நீங்கள் கவனமாக இருங்கள், அப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல். நீதி நியாயத்தை பேசினால், மக்களுடைய பிரச்சனையை கேட்டால் மிரட்டுவது. ஆகவே இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். யாராக இருந்தாலும், எந்த பின்புலமாக இருந்தாலும் அவரை உடனே கண்டறிய வேண்டும். இனி வரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட மிரட்டல், உருட்டல், அதிகாரத்தை வைத்து வெகுஜன மக்களை மிரட்டுவது, அரசியல் கட்சி தலைவர்களை கொலை செய்வது போன்ற நடவடிக்கையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ அவர்களை இப்பொழுதே ஒடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. 2 நாளாக பத்திரிகையாளர்லாம் அதான் சொல்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒரு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண பிறகு கட்சியில் இணைச்சு அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, மாநில அளவில் பொறுப்பு. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருத்தர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் நாசரோட புகைப்படத்தில் இருக்காரு. அவர் எந்த பொறுப்புல இருக்காரு? திமுக போஸ்டரோட சமூக வலைதளத்தில் வந்திருக்கு. அதை நீங்க பார்க்கலையா? அவர் கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர். இது ஒண்ணு. 2வது, ஒரு மாதத்தில் 132 கொலைகள் நடக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது என்று சீமான் கூறியிருக்கிறார். இப்ப நான் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், இனி வரும் காலங்களில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் புதிய பெருநகர காவல்துறை ஆணையாளர் பார்த்து கொள்ள வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடப்பதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப முன்னாடி தான் சொல்றேன். நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னா, தவறு நடக்குன்னு தானே சொல்றோம், நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இனிமே பாதுகாப்பு. நேற்றுக்கு நாங்கள் விசாரிச்சதுல திமுக பொறுப்புல இல்ல, ஒரு மேலாள் அமைச்சர் கூட புகைப்படம் எடுத்திருக்கார். ஆனா அந்த கட்சியில குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச பிறகு அவருக்கு பொறுப்பு கொடுக்கல. மாயாவதி இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்ல, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறார். அது அவருடைய உரிமை.
அவர் கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்ல முடியும்? அவருடைய கட்சி நடத்துகிறார், ஒரு தேசிய தலைவர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறைன்னு எல்லோரும் பேசியிருக்கோம். பேசாதவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை யாரும் விட்டு கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டு காவல்துறை விட்டு கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்பிக்கை இருக்கு. இன்னும் சிறப்பான யார் யாரெல்லாம் இதில் பின்புலமாக இருக்காங்க அதான் சொல்ல வரேன். நேற்றுக்கு 2 நாட்களாக அந்த இறப்பில் நான் இருந்த பொழுது நேற்றைய முன்தினமும் எல்லோர் வாயிலும் வர பேச்சுக்கள் என்னவென்றால், இந்த தங்க நிறுவனம் ஆருத்ரா கோல்ட் இதில் ஏன் முதல் தகவலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு துணிச்சலாக ஒரு தேசிய கட்சி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தது ஒன்று. இரண்டாவது, அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்க வைத்தது, பிரதமருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? அப்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை வெட்டி கொலை செய்வதற்கு துணிச்சல் இருக்குமா என்ற ஐயத்தையும் அவர்கள் எழுப்பினார்கள். அந்த அடிப்படையில் தான் காவல்துறை கிட்ட நாங்கள் கேட்பது, ஒரே கோணத்தில் விசாரிக்காமல் பல கோணத்தில் விசாரியுங்கள். 2 நாட்களாக என்ன பேசிக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த தங்க நிறுவனம் அவர்களிடம் விசாரிங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். நம்ம ட்ரையல் மீடியா நடத்த முடியாதுல்ல. எங்களுக்கு எதிர்கட்சி தான் பாஜக, நான் இல்லைன்னு சொல்லலை. எதிர்கட்சி, நாங்கள் எதிரி கட்சியா இன்னைக்கும் காங்கிரஸ் பெரிய யாரையும் பார்க்காது. எங்களுக்கு கிடைச்ச தகவலை ஆதாரப்பூர்வமாக கடிதங்கள் கொடுத்திருக்காங்க, நாங்க சொல்றோம். ஆனா அந்த பிரச்சனை வந்து நீங்க வந்து வெறுமனே பிஜேபி அதோட மட்டுமே ரிலேட் பண்றீங்க. ஏன் உங்களால அடுத்தமா வந்து எல்லாத்தையும் சொல்றோமா? பல கோணங்களில் என்றோம். பல பிரச்சனையை பத்தி காங்கிரஸ் பேச மறுக்குது. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது என்பதை கொலை நடக்குது, இத பத்தி காங்கிரஸ் பேச மாட்டேங்குது. நீங்க என்ன புதுசா இன்னைக்கு தான் வரீங்களா? நேத்துக்கு வரலையா பத்திரிகையாளர் சந்திப்புக்கு? முந்தாவ நாள் வந்தீங்களா? என்ன சொன்னேன் நானு? சொல்லுங்க, என்ன சொன்னேன்னு சொல்லுங்க சார். என்ன எப்படி சார் அழுத்தம்? சவுண்டா பேசணுமா? சில பேர்லாம் பேசுவாங்க பாருங்க, பத்திரிகையாளர் மிரட்டிங்கன்னு, அப்படி பேசணுமா? எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு. இனிமே இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாது என்ற அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம் அதுக்கு? இதெல்லாம் யாருன்னா ஆதரிப்பாங்களா? ஒரு மனிதன் படுகொலை ஆதரிக்கிறான், வேடிக்கை பார்க்கறான், மனுஷனா இருக்க முடியுமா? நாங்க என்ன ஆதரிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இது வருத்தத்தக்க நிகழ்ச்சி. இது யாருன்னா ரசிப்பாங்களா? கொலை நடந்துட்டே இருக்கோங்க, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம். மனிதனாய் பிறந்தவன் மனித நேயத்தோடு இருப்பன், யாரும் அதை ரசிக்க மாட்டாங்க. நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம், இப்படி போன்ற படுகொலைகள் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும். நேற்றுக்கே சொன்னோம். நேற்றுக்கு சந்தீப் ராய் ரத்தருடைய பத்திரிகையாளருடைய சந்திப்பில் அவர் இப்படி பேசியிருக்க கூடாது, தவறுன்னு உடனே அவரை மாத்துறாங்க. யார் செஞ்சாலும் தவறு தானே சார்? குற்றங்களை எப்படி எந்த ஒரு அரசியல் கட்சிகள் இதை அனுமதிக்க முடியும்? யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இப்ப பாஜக பத்தி பேசும்போது, பாஜக எதிர்கட்சியா இருக்கலாம் எங்களுக்கு, ஆனா எதிரி கட்சி கிடையாது. சில விஷயங்கள்லாம் நாங்க உடன்படவே மாட்டோம் அவங்க கூட சித்தாந்தத்தை அடிப்படையில். ஆனால் ட்ரையல் மீடியா நம்ம நடத்த முடியாது. புலன் விசாரணை காவல்துறை தான் நடத்தணும். எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்றோம் நாங்க. அதுல முக்கியமான கோணம் இந்த டாபிக் 2 நாளா ஓடிட்டு இருக்கு. இந்த ஆருத்ரா தங்க நகை குரூப், அது என்னன்னா ஒரு ஏறக்குறைய 1 வருஷமா அந்த டாபிக் போயிட்டு இருக்கு. இதை ஒட்டி ஒரு படுகொலை நடந்திருக்குன்றாங்க. இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்றோம் நாங்க. நாங்க என்னவோ இந்த படுகொலைகள்லாம் பார்த்துட்டு கண்ண மூடிட்டு இருக்க மாதிரி ஒரு முறையும் கண்டிக்கிறோம். சட்டப்பேரவையில் தீர்மானமா கொண்டு வந்திருக்கோம் கள்ளச்சாராயத்துக்கு. ஆகையால நாம் என்ன சொல்றோம்னா, நான் அதுக்குள்ள போயிடல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தா இந்த ஆட்சியில இந்த மாதங்களில் இந்த வருடங்களில் இவ்வளவுதான் கம்மியா நடந்திருக்கு, அந்த ஆட்சியில் அதிகமாக நடந்து ஒப்பிட்டுலாம் பார்க்க விரும்பல. நாங்க அது சொல்ல வேண்டியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தவரை குற்றங்கள் இல்லாத தமிழ்நாடாக மாற வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆதாரத்துடன் அடையாளம் கண்டுதான் குற்றவாளிகளை வந்து பிடிச்சிருக்கோம். எந்த அரசியல் கட்சியும் அரசியல் பின்புலங்கள் எதுவும் இருந்தால் முறையான ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் நாம் ஒப்புக்கொள்கிறோம். காவல்துறை நாங்க என்ன சொல்றோம், ட்ரையல் மீடியா நாங்க நடத்த விரும்பல. எனக்கு சில கடிதங்கள் கொடுத்திருக்காங்க, சந்தேகங்கள் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்னும் பல கோணங்களில் விசாரிங்க. இதுல யாரையும் விட்டுறக்கூடாது, அது யாரா இருந்தாலும் விசாரிங்கன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை எடுத்த உடனே 24 மணி நேரத்தில் என்ன சொன்னாரு காவல்துறை ஆணையர், பிடிச்சிருக்கோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா. ரைட், அதோட புலன் விசாரணை முடிஞ்சிருச்சா? இல்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? இல்ல இன்னும் நாட்கள் இருக்கு. 90 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்.
அப்ப இன்னும் நாட்கள் இருக்கு. நீங்க இதை இவ்வளவு தாமதப்படுத்தாம புதிய ஆணையாளர் வந்திருக்காரு, அவருக்கு எங்க வேண்டுகோள் என்னன்னா பல கோணங்களில் விசாரிங்க. 2 நாளா இந்த தங்க கம்பெனியுடைய பேச்சு நிறைய இருக்காங்க, அதையும் பாருங்கன்னு தான் சொல்றோம். புலன் விசாரணையில் நாங்கள் தலையிடுறதுக்கு விரும்பல. ஃபேரா அவங்க நேர்மையா அதை விசாரிச்சு மக்களுக்கு இதுல யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டும். சரணடைந்தவங்க வந்து உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு பதிவு செய்தாரு. அது அவரோட அந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, உண்மையான குற்றவாளி அப்படிலாம் கிடையாது. சங்கராச்சாரியார் கொலை வழக்கிலிருந்து நீங்க எடுத்துக்கங்க, சரண்டர் ஆவாங்க. சரண்டர் ஆகுங்கிறவங்க வந்து சங்கராச்சாரியுடைய கொலை வழக்கில் வந்து சரண்டர் ஆனாங்க. அப்ப சக்திவேல்னு அடிஷனல் எஸ்பி அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் தான் போய் விசாரிச்சார். குற்றவாளிகள் சரண்டர் ஆனாங்க, எல்லாரையும் தனித்தனியாக கூட்டிட்டு போனாங்க ஒரு டீமாக வச்சு. எங்கடா உட்காந்துருந்தார் சங்கராமன் சொல்லுங்கன்னாங்க. அவனுக்கு தெரியாதுல்ல, அந்த சீன் ஆஃப் கிரைம்க்கு அவன் போல. அவன் என்ன சொன்னான், திண்ணையில் உட்காந்துருந்தாருன்னா. இன்னொருத்தன் என்ன சொன்னான், நடுவீட்டில் உட்காந்துருந்தாருன்னா. சரண்டர் ஆனவங்க எவனுமே அவர் எங்கே உட்காந்துருந்தாருன்னு சொல்ல முடியல. அப்போ இவர்கள் உண்மையான குற்றவாளியும் நிராகரிக்கப்பட்டாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷனில் கஸ்டடி எடுத்து எங்கெங்க நடந்தது என்ன இடம் தனித்தனியாக அவங்க விசாரிக்கும் போது உண்மை வெளியே வரும். சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும், குற்றங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலைகள் நடப்பது, குற்றங்கள் நடப்பதை அது எந்த ஆட்சியாளர்களும் விரும்ப மாட்டார்கள். விருப்பத்தோடு யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். குறிப்பாக போதைப் பொருட்கள் நடமாட்டம், இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். இது எங்கிருந்து வருது, எந்த மாநிலத்திலிருந்து உற்பத்தி ஆகுது, எந்த மாநிலத்தில் எந்த துறைமுகத்திலிருந்து சென்னைக்கு வருது, இதெல்லாம் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம். அதை கட்டுப்படுத்த